1940ஆம் ஆண்டு வெளிவந்த உத்தமபுத்திரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பி.யு. சின்னப்பா அவர்களுக்கு பல படங்களில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்புகள் குவிந்தது. அப்படியாக 1941ஆம் ஆண்டு வெளிவந்த படம்தான் ஆரியமாலா என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகி எம்.எஸ். சரோஜினியை காதலிக்க கதாநாயகனான பி.யு. சின்னப்பா அவர்கள் பல வேடங்களில் நடித்தார். வயோதிகர் வேடம், சோதிடர் வேடம், வளையல்காரன் வேடம், பிறகு கிளியாக உருவெடுத்து அவரிடம் காதலை சொல்ல செல்லும் காட்சி என்று 4 வேடங்களிலும் அசத்தலான நடிப்பை வழங்கியவர். இந்த படத்தின் தொடக்கத்திலேயே பாம்பாட்டியாகவும் வந்து கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனை தோற்கடிப்பார். இப்படியாக ஜனரஞ்சகமான நடிப்பை வழங்கிய பி.யு. சின்னப்பாவுக்கு ஆரியமாலா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது. அதன் பிறகு தமிழகத்தின் உச்ச நட்சத்திரமானார்.